ராஜா அட ஆனந்த ராஜா கொல்லையில கொய்யா மர ராசா கொழுந்த நாறு வச்ச மரம் கொழுந்த நாறு வச்ச மரம் கொழுந்த நாருக்கு ஆசைப்பட்டு கொழுந்த நாரை வச்சுக்கிட்ட கொழுந்த நார வச்சுக்கிட்டு கொல்லையில கொய்யா மரம் அப்படி மூலையில முருங்க மர ராசா ராஜா ராஜா அடி ராஜா ராஜா அட ராக்கெட் ராஜா அடி ராஜா ராஜா அட ராக்கெட் ராஜா அப்படி வரை ஒரு அஜக்டா அடி அஜக்டா மச்சியோரம் மாங்க மர ராசா மாமா ஏ ராஜா ராஜா வச்சன ராசா உன் தங்கு ராஜா அப்படி ஓடி 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 இந்த ஓடி இந்த போதுமுங்க நாங்கள் அன்னைக்கு எங்க ஊரம் தெரியுமா அது நாளைக்கு ஆமா வேலு வேலு என்னத்த சொல்றது அப்பா ஆண்டவா இருந்த ஊட்டம் மண்ணை வாரிட்டு போயிடுச்சு எங்க தப்பு வீட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளோ உங்களுக்குலாம் தூக்கம் இல்லையா வரலையா நீ மண்டே சரியில்லையே என்னத்த சொல்றது பொண்ணா பிறக்கிறதுக்கு நம்ம ஊரில் மண்ணா பிறந்திருக்கலாம் 4 பேர் உழுதாவது தண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலே இங்கே நான் நல்லா இருக்கேனா நல்லா தான் இருக்கியா? நிஜமாவா? நிஜமாலுமே. ஏத்தா எத்தனை பேர் இருக்கீங்களே நீங்கள் சொல்லுங்கத்தா. நல்லா இருக்கேனாத்தா? எங்க நல்லா இல்லையா? அவ்வளோதான்டா ஏன் உடம்புக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். அவன் தான்டா உண்மையை சொல்லியிருக்கான். அதுக்காக என்னை என்ன இங்கே பெயிண்ட் டப்பாவுக்குள்ளே இறங்கி வர சொல்கிற. நீ சொல்கிறதே உண்மை. இப்போதைக்கு இப்படித்தான் காலையில் பவுடர் அழிச்சிட்டு வெளியில் வந்தோம்னா ஊரில் சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டாங்க. முகர லட்சணம் அப்படி இருக்கு. இந்த காசை வாங்கிறதுக்கு இந்த நாடகத்தில் என்ன வேஷம்டாலும் போட்டுடலாம். ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஏண்டி? ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல் அமுக்குனா 4 கொக்கியும் பட்டார்னு விடுங்குது. சரி ஊக்க குத்துவோம்னு ஊக்க குத்துனா ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. என்னத்த சொல்கிறது. பொண்ணா பிறந்து நல்லா பொழந்து. ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கும் நடக்கக்கூடாது. ஏண்டி? ரொம்ப சிரமம். என்னது? பிறந்ததுலேருந்து 25 வருஷமாக வயசுக்கே வரல. ஏன்? நானும் போகாத ஆள் இல்லை வைத்தியம் பார்க்கறதுக்கு. ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு மதுரையில் ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்தித்தேன். சரி ஐயா, வயசு குறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க. என் கூட படித்த பிள்ளைய என் கூட விளையாண்ட பிள்ளைகள்லாம் சடங்காயிட்டாளுங்க. நான் மட்டும் இன்னும் இப்படியே இருக்கேன். சரி, எனக்கு வயசுக்கு வர ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த வைத்தியர்கிட்ட போய் கேட்டேன். சரி, அப்போத்தே அந்த வைத்தியர் சொன்னார், என்னன்னு, ஒரு மூலிகை இலை ஒன்று வயக்காட்டில் கிடக்கு. அந்த இலையை பிடிங்கிட்டு வந்து அரைச்சு சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்கள் வயசுக்கு வந்துருங்கன்றார். சரி, அந்த தகவலை நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்ல. சரி, எங்கள் அம்மாவுக்கு காலம் போன காலத்தில் கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை. வயசான பொம்பளை வயக்காட்டில் போய் அந்த இலையை பிடுங்கணும்னு மாற்றி வேற இலையை பிடுங்கி 2 டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு. சரி, நானும் நிரம்ப குடிச்சு விட்டேன். வயசுக்கு வரணும்னா ஆர்வத்தில் குடித்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, நான் குடித்தது கடைசியில் அரளி செடியாக இருந்திருக்கு. அப்போ நீ இன்னும் சாகாமல் இருக்க? ஆண்டா இடவிட்டவளே, 2வது வாழைப்பழத்தை திண்டு வெளியேற்றிட்டேன். அப்படியா? ஆமாம். இப்படியெல்லாம் நடந்து, ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி வேற யாருக்கு நடக்கக்கூடாது. ஆமாம். எப்படியோ ஒரு வழியாக வயசுக்கு வந்துட்டேன்.
சரி ஆனா அரளி செடியை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே பொம்பளை நான் தான். நீ தான். ஆமா, நான் வயசுக்கு வந்ததுக்கு கை தட்டினேன் பாரு, அவன் தான்டா டிரைவர். அவன் தான்டா டிரைவர். ஆமா, எப்படி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்னது? காதல் ஆசை. காதல் ஆசை. ஆமாங்க. சரி. எல்லாருக்கும் வர்றது போல எனக்கு வரும்ல. ஆமா ஆமா. நானும் நெஞ்சில முடி முளைச்சிருக்கா? இதை யாரு உன்னைய வாக்க சொன்னாங்களா? யாரு பார்த்தது? யார் அதில் என்ன இதை வேண்டானா? நீ நெஞ்சில மட்டும்தானே பார்த்த? கை காலு ஊரா முடியாதே இருக்கு. ஆமா, ரோமம் கட்டினாத்தே நல்லது. நாங்கள் அன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போறோம். நான் வந்துட்டேன், என் தோழி வந்திருப்பா, இன்னொருத்தவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க யார் அது? எங்க அம்மா வந்திருப்பாங்க. ஆமா வந்தாங்க. அதை விட ஒரு முக்கியமானவர் எங்க மாமா. முக்கியமானவர்? ஆமா. யார் அவரு? எங்க மாமா வந்தாத்தே இடமே சிறப்பா இருக்கு. என்னடி சொல்ற? நல்ல மனுஷன், ஆளுலையும் சரி, குணத்துலையும் சரி, சரி, சேனத்துலையும் சரி. என்னடி சொல்ற? இல்ல மனசுலையும் சரி, நல்ல மனுஷன். ஆமா, என்னைய எடுவிட்ட வேலை. அவர் வந்தாத்த இடம் சிறப்பா இருக்கும். எங்க மாமாவை கூப்பிடுவோமா? கூப்பிடுறீ மாமோய். இப்படி ஒரு தொண்டையா? என் மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தா இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பத்தினமா. மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடு. அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில செடிக்கு செடி. அண்ணே வாத்தியாரே, வாத்தியாரே எங்க வரீங்க? அதே மாதிரி அதே ஊருதான். ஆமா, அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றும் போது என்றாரு. அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. மல்லிகைக்கு தீயடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மல்லிகைக்கு தீயடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. மதுக்குடி வேண்டாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றார். கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு.
தோவனு போதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தூர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. அதே இடையமேலூரா இல்ல சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்? அதே மேலூர் தான் வாத்தியாரே. வந்துடாயிருச்சா? நான் கட்டி காத்த இன்னைக்கு செடிக்கு நான் கட்டி காத்த என் செங்க காலவாசை இடிஞ்சு போய் கிடக்கடா. சரி, நமக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டுக்கு நிலைமையை நினைச்சு பாரு. அவ்வளவுதான். உலகம் சிரிப்புக்கு இயங்குது, நகைச்சுவைக்கு இயங்குது. உம்பளையெல்லாம் பாதி நெருக்கி சாணி விட போயிடுச்சுலாம். சாணி பிறக்க வாத்தியாரே எடுத்து எடுத்து கொடுக்குறேன், எங்கிட்ட அடிக்கிறதுன்னு தெரியல. இந்த ஜாமி அண்ணன் ஒரு தம்பி எங்க பாட்டா சட்டியோட ஆனானே, அவனைத்தான் கூட்டு போகணும் ஒரு ஊருக்கு சாமி அழைக்க. எந்த ஊரோட சாமி சட்டியோட அடிச்சு வேட்டியெல்லாம் கழட்டிக்கிட்டு ஏற்கனவே போன வருஷம் நடந்தது இன்னும் மறக்க முடியாமல் தெரியும். நாளே தப்புல ஒருத்தன் கொட்டாய்க்கில் போனேன், அவன் எந்த ஊர் எங்கே போனேன் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சள் விட்டு மாட்டை தெரிந்த மாதிரி காணும். ஆட்டை வந்துருச்சு, இது வேறையா இருக்கிற ஆளுகளை அள்ளி போட்டு ஒட்டு போய் இறக்கி விட்டு வாப்போம் சிவகங்கையில். உள்ளே வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு பார்ப்போம், 7 ரவுண்டு சட சடன்னு. என்னை பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கெல்லாம் கிளியாஞ்சட்டி வைக்கிற மாதிரியே தெரியும். விதி. எங்க அப்பா வேற சொன்ன நேரத்தில் எங்கனையும் வண்டி ஓடாது. ஏன்? பஞ்சர் ஓட்டுவார். எங்க அப்பா பேரு ஏழை. எங்க அப்பா என்ன சூப்பர் ஸ்டாரா? பெரிய எந்திரியம் படம் எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க, நடக்கு நடக்குன்னு. எங்க அப்பா யாரு தெரியுமா? ஆம்பளை ஆளு. எங்க அப்பா பேரு நம்பு. நம்புவா? அவங்கெல்லாம் சிரிச்சுக்கிறாங்க ஏதாவது டவுலி மீனிங்ல. நம்பிராஜ் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு தொழில் விவசாயம். அதுக்கு ஏன்டா சோக மியூசிக் வாசிக்கிற? எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி. எல்லாத்துக்கும் ஒரு பொண்டாட்டி தான் வாத்தியாரே. ஆமா வாத்தியாரே. எங்க அம்மா பேரு எங்க ஆத்தா. உடங்கோத்தா அண்ணே அண்ணே நகைச்சுவை. எங்க அம்மா பேரு நங்கு. நொங்கு. அங்கு அங்கு சிவகங்கையில் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான், இந்த கலட்டு பையன். அங்கு அங்கு டக்கு டக்குன்னு கேட்டா ரசிகர் மன்றம் பண்ணுவேன். அங்கு அங்கு இவன் இங்க இருந்து இங்க போயிட்டியா? அவனுக்கு என்ன நீர் கசிவோ. எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. தம்பி இதுக்கு முன்னாடி மகிழ்ச்சி வாச்சியாப்பா? எங்க அம்மா மத்தம்மா மாதிரி கிடையாது. இந்த பாம்பு ஆடாது, ஏன்னா இது சுருட்டப்பாம்பு. மத்தம்மா மாதிரி கிடையாது எங்க அம்மா. என்ன பெத்தம்மா. உங்க கூட பிறந்தது எத்தனை பேரு? வாடாக்கலாம் வாத்தியாரே. உங்க கூட பிறந்தது எத்தனை பேர்? எங்க கூட பிறந்த 3 பேர். நீங்க நகைச்சுவைக்கு ஒரு அழகு கிடையாது. நீ விஜய் டிவிக்கு போகலாம். விஜய் டிவி நம்ம ஊருக்கு வந்துடும். என் கூட பிறந்த மொத்தம் 7 பேரு. எங்க அப்பாட்டையும் எங்க அம்மாட்டையும் கேட்டேன், 7 பேரை ஏன் பத்தீங்கன்னு. என்ன சொன்னாரு? சொல்லலை. ஏன்?
எங்கள் அப்பா மருந்தை குடிச்சிட்டார். எங்கள் அம்மாட்ட கேட்டேன், 7 பேரை ஏமா பார்த்தேன். எங்கள் அம்மா சொன்னிச்சு, என்ன சொல்லுச்சு? உங்கள் அப்பனுக்கு எனக்கு அன்னைக்கு பொழுது போகிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. சரி. இன்னைக்கு எல்லா ஊரோட 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. அன்னைக்கு பிள்ளை வைக்கிறதே 100 நாள் வேலை. இன்னைக்கு அட்டையை பதிஞ்சு கையில் வச்சா செம்ம காசு வருது. அன்னைக்கு என் மேலே கை வச்சாரு, உங்கள் அப்பா பிள்ளை வந்துச்சு. 7 விளையோடு உங்கள் அப்பா என்னை விடலப்பான்னு சார். நான் சொன்னேன், விளக்க மாட்டேன், அடிக்க வேண்டியதானம்மான்னு. 8வது பிள்ளைக்கு எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மா காலில் விழுந்தார். எது காலில் விழுகிறாரு? 2 பேரா சேர்ந்து விளையாண்டுக்கு வாங்கி இன்னொரு பிள்ளையை பார்த்துக்கிறோம். சரி. எங்கள் அம்மா சொன்னிச்சு, போறையா அருவாமனை எடுத்து வெதரில் வெட்ட விடான். ஆனால் எங்கள் அப்பா வெறுகண்ட வேங்க அருவாமனை தூக்கிட்டே ஓடினார். எதுக்கு? வெட்டிடுவான். அருவாமனை இப்படி பிடிச்சிட்டே ஓடி பழத்தை தாண்டினார், வெட்டியே விடுச்சு. சரின்னு மகனே காந்ததுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் நிறைய போதில் இருந்திருக்கேன், முதல் அப்பிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் பச்சி ஓட்டாங்க, வெதர் வச்சு. நேற்று காலையில் ஒரு 3 மணி இருக்கும். சரி. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தேன்னா எதுக்கு நீங்க கூடாது? தூங்கிட்டு இருந்தேன். சரி. மகனை வீரத்தை வேண்டாருங்க அப்பா. தூக்கத்தில் என்னப்பா நெஞ்சனை பத்தின வீட்டை விட்டு வெளியே விடாண்டாரு. அந்த இடி விழுந்துருச்சு தலையில. எனக்கு 2 கொண்டாட்டி. 2 கொண்டாட்டி? எதுக்கு மத்தியில் ஒன்று பேரு ஆந்து, இன்னொரு பேரு சாந்து. அடி அன்ன கிளியே தன்னந்தனியே அந்த வனவர சம்மதம்மா. கண்ணை எத்தனை பெண்களை மேடையில் கட்டி பிடிச்சிருக்கேன். இன்னைக்குத்தான் எலி ஸ்டாண்டு குத்துன மாதிரி இருக்கு. சுருக்கு சுருக்குன்னு குத்துறது. கண்ணே என்ன இலவ திணிச்சியோ கண்ணே. இந்த இடைய மேல ஒரு ஆம்பளைய ஊரா உன்னைய கட்டணும்னு ஆசைப்படும். நான் உங்களை விட்டு யாரையும் கட்ட மாட்டேன். வர வர உன் தலை பொட்டை வரைஞ்சு போச்சே கண்ணே. அதுக்குதான் சொன்னேன், பூச்சி மருந்து அடி, குருத்து பூச்சி அடிக்க முட்டேன். அடுத்த வருஷம் இதே இடைமலை இருக்கு. நம்ம வரும்போது ஒரு ஆண் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று பெற்று தூக்கிட்டு வரணும். ஏன் அழுகிறாய்? அது நடக்காது மாமா, நடக்காது. இல்லை நடக்காட்டாலும் தவந்தாலும் தூக்கிட்டு வருவான். தவக்கவும் செய்யாது, உருளவும் செய்யாது. ஏன் ஏன் ஆனந்தி? எனக்கு கற்பப்பை எடுத்து 7 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, கட்டப்பையை வச்சு அடிச்சு தள்ளிடுறேன் வா. ஆனால் இன்னைக்கு தேன் பொம்பளை எப்படி பார்க்குறேன், உடம்பு பூரா ரோமம் வந்த பொம்பளை. முகரைக்கு பாரு, கவுரு சன்னல் கக்கூசுங்கிட்டு வர நிலை போமுண்டா நல்லா வாயில வந்துடும். கண்ணே பூவே பூச்சூடவா. என்ன 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 பிரகதி பிரகதி அருகில் வாடா. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? 2 பேரும் ஜரபத்து புளியே. ஐயாடச்சி, எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? இவதே உங்க அக்கா. எனக்கு அக்காவே இல்லையே. எனக்கு தங்கச்சியே இல்லையே. இவன் எந்த காட்டு? இது எந்த காட்டுலயே? இது என்ன? ஏய் மரியாதை இருக்காது, தேவையில்லாதது. மூஞ்சி முகரையும் பாரு. முகரை வல்லல பாரு. 50 கிலோ மிளகா வாங்கி அரைச்சி இதுல புனது மாதிரி இருக்கா? எது இருக்கு? ஏண்டி உனக்கு புருஷன் கிடைக்கல? ஏய் உனக்கு புருஷன் கிடைக்காம ஏன் புருஷன் உனக்குலாம் ரசம் ஒரு கொட்டை கம்பூடே உனக்கு கிடைக்கல. ஏன் உன் புருஷனை நான் எப்படி வச்சிருந்தேன்? சரி தூக்கணும். சரி என்ன மயத்துக்கு ஏன் டவுசர் தூக்கி போட்டு வந்த? நீ தூக்கு, எங்க அப்பா என்ன மாமா அப்படி? இளைய தாரம் என்னைக்குமே மூத்த தாரத்துக்கு பாசத்தோட இளைய தாரத்துக்கு தான் அதிகமாக ஆம்பளையால் பாசம் கொடுப்போம். அதனால நீ இளைய வடியா, அதுதான் உங்க அக்கா பிளாஸ்டிக் தேவடியா. நீங்க 2 அடிச்சிடக்கூடாது, ஒரே பிரிச்சுல உங்க கையை வச்சுக்கிறோம். கையை பிடிங்கடி. இவ கையை போய் தொடாத. அப்படி ஒண்ணு நீ சிரமப்பட்டுக்கிட்டு என் கை மேல தொடவே. அது உனக்கு சிரமப்படுச்சுன்னா திருப்பேசில கை வைக்கிறியா? எரிச்சிடுறேன். எதையுமே சொந்தமா வாங்குற பழக்கமே இல்ல. தங்கச்சி, என் தங்கச்சி ஆண்டு விழாவுக்கு போட்ட ட்ரெஸ்
ஆத்தா ஆத்தா அள்ளி என்னதே தேனை கொட்டி பிடிச்சா பூந்தீனில் கலந்து சங்கீதம் படிப்பதன தள்ளாடி நடப்பதில்லை பூந்தீனில் கலந்து வண்டி எழுந்து சங்கீதம் படிப்பதன தள்ளாடி நடப்பதில்லை ஏறாதை வெளிதனில் ஏறி நடப்பால் நல்ல நேரமரம் எப்போதும் நல்ல புகழ் தன்னை மலர்ப்பால் நல்ல காலமரும் அவள் ஆரம்ப நிலையில் வீணாக ஜோலிப்பார் தலைவண்ண தாரத்தில் என வருவார் அதில் எனக்கும் ஒரு தயக்கம் நல்ல நாள் பார்க்க தொடங்கிடும் பூந்தீனில் கலந்து கொள்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன தள்ளாடி நடப்பதென்ன கட்டானை மேனி ஒன்று ஆடல் நடத்த வட்ட தோகையவள் சங்கீத ஞானம் ஒன்று பாடல் நடத்த வானம் பாடியவள் அவள் தான் கொண்ட புகழ் தான் கொண்ட புகழ் தான் பேரந்த நினைவுகள் வருவதில்லை அதில் எனக்கும் ஒரு கலக்கம் அது எனக்கு புரிவதில்லை பூந்தீனில் கலந்து கொள்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன தள்ளாடி நடப்பதென்ன 100 வயசுக்கு நல்லார், நல்லா இருக்கீங்களா எல்லாரும் 95 வயசுக்கு நல்லார், 85 வயசுக்கு நல்லார். பல குடும்பத்தை கருத்துருவே நீ கண்டு ஆமா நம்மள எங்க வரணும் எதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப நேரமா தங்கச்சின்னு கூப்பிட்ட காரணம் என்ன அப்பா என்னை அழைத்தார். என்ன சொன்னார் தயிர் சாதம் வெங்காயம் பிச்சு வைக்க சொன்னார். நல்லா சாப்பிட்டீங்களா பறை விரட்ட சொன்னார். பறவைகளை விரட்ட சொன்னாரு எங்க போய் திரைப்படத்துல போய் குற்றாலத்துக்கு போய் குற்றாலத்துக்கு போமா இங்கே தாத்தா என்னடா வர வர நந்தவனம் கிழிஞ்சு போய் கிடக்கு பாத்தியாத்தா நம்ம மரங்கள் எல்லாம் பூச்சி விட்டு எப்படி மரம்லாம் பூச்சி விட்டா ஆமா அது பூச்சம் பூச்சி விட்டு இல்ல தண்ணி இல்லாம இருக்கலாம் வாடி காஞ்சி கிழிச்சிட்டானே பரமே. அதனால பறவைகளை விரட்ட வேண்டும் தங்கச்சி என்னன்னா பறையை விரட்டுறது பெருசு கிடையாது. சரி ஆலோலம் சோன்னு விரட்ட சொன்னார். ஆலோல சோன்னு விரட்டணும் அவ்வளவுதானே ஆலோலே எடுத்தா நம்ம பிள்ளைகள் எல்லாம் அமிர்தபானம் மீண்டுகிறார். ஆலலம் ஆலோலமே பாத்தீங்களா ஆமா கொலை குளம் மாயாண்டி சிசியன் ரைடு ஓவர். சின்ன சின்ன சிட்டுகளா அழகான ஒரு வழியா பள்ளிக்கூடம் விட்டுட்டேன். அண்ணா ஏமா இந்த பறவைகளை ஏன் போகல என்ன காரணம் நீங்க அது போய் இந்த ஆத்தாரையில அத்தா என்- சாமி கோளாறு, சாமி கோளாரா சாமி குறை. எந்த குறை இருந்தாலும் ஏன் பறவை கோலை தெரியுமா? ஏன் போகல என்ன காரணம் நீ வரும்போது நடைய மாத்தி நடந்து வந்த. எப்படி நடந்தீங்க ஓஹோ நடைய மாத்தி நடந்து காலை வந்ததால கெந்தாம வந்தாத்தேன் பறவை.
ஆஹா. தங்கச்சி என்னங்கண்ணா? முருகன் குறைதான். முருகன் குறைதான். குலக்கடவுள் குமரனை வணங்குவோமா? இப்ப வேணாம், உள்ள போய் சாம்பிராணி அததான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை ஆமாத்தா, இருக்கக்கூடாது. ஆமாத்தா. யாருடைய கடன் இருந்தாலும் ஆறுமுக பெருமான் கடன் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒன்றாக சென்று பரன் மீது நின்று அப்ப குன்று இருக்கமெல்லாம் குமரன் இருப்பான் அல்லவா? கந்தனை மனதார நினைப்போம். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, 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 அரோகரா. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு நாங்க பழனி போயிட்டு வர்றோம். சரி வாத்தியாரே, பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வாங்க.